என்ன தலைவர் இப்படி ஆகி போச்சு? ஒரே குழப்பமா இருக்குது இல்ல? தேர்தல் இருக்குது, கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்சிக்கு போலான்னு போனா அந்த கட்சி ரெண்டா உடஞ்சுக்கிறது. சரி அது வேண்டாம் இந்த கட்சிக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க போனா இந்த கட்சி நாளா உடஞ்சுக்கிறது. வலைத்தளங்கள்லாம் வந்து அந்த கட்சிக்காரங்க என்னங்கிறாங்க, ஆசாரிங்கிறாங்க, பூசாரிங்கிறாங்க, ஒரு இளவும் புரியுது. இந்த கட்சிக்காரங்க எல்லாம் என்ன பண்றாங்க, வலைத்தளங்கள்ல வந்துட்டு தர்மயுத்தம்ங்கிறவங்க ஒருத்தர், ஒருங்கிணைப்புங்கிறாங்க, ஒருங்கிணைப்பு ஃபெயிலியர்ன்றாங்க. ஒன்னும் புரியல. சரி உங்களுக்குள்ளார என்னதான் பிரச்சனை அப்படின்னு கேட்டா இந்த கட்சிக்காரங்க சொல்றாங்க சசியால தான் எங்களுக்கு பிரச்சனைங்கிறாங்க, அந்த கட்சிக்காரங்க சுசியால தான் எங்களுக்கு பிரச்சனைங்கிறாங்க. ஏன் தலைவரே இந்த சசி சுசி இதெல்லாம் பிரச்சனைக்குரிய பேரா இருக்கலாம்? நம்ம கட்சியில கூட அந்த பேர்ல யாராவது இருந்தாங்கன்னா இப்பயே அடிப்படை உறுப்பினர்ல இருந்து நீக்கிருங்க தலைவரை, பின்னாடி அது பெரிய பிரச்சனையாகி போயிடும். சரி அது அவங்க பிரச்சனை. நாம அந்த மூணாவது கட்சிக்கு போலாம், பெரிய கட்சிக்கு போலாம் அப்படின்ட்டு போனா அவங்க உட்கார்றதுக்கு கூட நமக்கு சேர் கொடுக்க மாட்டேன், ஜன்னல் ஓரமா கையை கட்டி நீக்கி வச்சுட்டு அரைச்சீட்டு கொடுக்குறாங்க. சின்ன அவங்களுக்கு வேட்பாளர் நம்மளுதுன்னா அது அரைச்சீட்டு தானே. போன எலெக்ஷனுக்கு அப்படிதான் நாம கட்சியை வந்து அரைச்சீட்டு வாங்கிட்டு அவங்களுக்கு லீஸு கொடுத்துருந்தோம் 5 வருஷத்துக்கு. 5 வருஷம் லீஸு முடிஞ்சு வச்சு தேர்தல் கமிஷன் என்ன பண்ணிடுச்சு, நீயே எலெக்ஷன்ல நீக்கல, உனக்கு எதுக்குடா கட்சி, உனக்கு எதுக்குடா சின்னம், அங்கீகாரத்தை ரத்து பண்றேன்னு நம்ம கட்சியோட அங்கீகாரத்தை ரத்து பண்ணதும் இல்லாம 42 கட்சிகளோட அங்கீகாரத்தையும் ரத்து பண்ணிடுச்சு தலைவரே. இதை சும்மா விடக்கூடாது தலைவரே. நாமெல்லாம் யாரு, எத்தனை அரசியலை பார்த்திருப்போம். ஆகிற செலவு ஆகுது தலைவரே. 234 தொகுதியிலையும் தனிச்சு வேட்பாளரை போடுறோம், தேர்தலில் களம் காங்குறோம். ஒரு தொகுதியிலையாவது டெபாசிட் வாங்குதான்னு பார்த்துடலாம் தலைவரே.